அனைவருக்கும் வணக்கம். இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அடுத்து ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 10 மார்க்காக கேட்டிருக்க கொஷின். ஃபைண்ட் இசட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டி அண்ட் இசட் ஆஃப் காஸ் கியூப் டி. ஓகே, இது எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே இசட் ஆஃப் இப்போ நம்ம இதுக்கு முந்தின காணொலியில் பார்த்தீங்கன்னா இசட் ஆஃப் காஸ் என் தீட்டாக கண்டுபிடிச்சோம். அதே போல் இசட் ஆஃப் காஸ் ஏடிக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸ்மால் டி என் தீட்டா இல்லை டி வர்றது. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கு சைனுக்கும் காஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே காஸ்க்கு ஸ்கொயர் இருக்குது, காஸ்க்கு கியூப் இருக்குது. அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, காஸ் 2 தீட்டா. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்ம தீட்டாவில் தான் வழக்கமாக படிச்சிருக்கோம். ஸோ காஸ் 2 தீட்டாக்கே மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயரில் இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயரில் இருக்குது. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் 2ல் எழுதும்போது நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, ஓகே இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ காஸ் 2 தீட்டாக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டிங்கன்னா இதுவே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஆகும். இல்லைனா காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவே 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகே, இப்போ காஸ் 2 தீட்டாக்கே 3 ஃபார்முலா இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த காஸ் 2 இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஈக்குவல் ஃபார்முலா, ஈக்குவல் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா -1 லெஃப்ட்டுக்கு போச்சுன்னா +1 ஆகுமா. அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காஸ் 2 தீட்டா பை 2. இதே போல் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1 + காஸ் 2 தீட்டா பை 2. ஐ திங்க் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. செகண்ட் செம்லையோ ஃபஸ்ட் செம்லையோ ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காஸ் 2 தீட்டா பை 2. அப்போது நமக்கு இங்கே காஸ் ஸ்கொயர் டீன்ட்டு இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நம்ம டீயில் மாற்றி எழுதிக்கலாம். இல்லை டேரெக்டாகவே நீங்கள் காஸ் ஸ்கொயர் டீலே இங்கிருந்தே ஆரம்பித்தாலும் ஓகே தான். ஸோ காஸ் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 1 + காஸ் 2t டிவைடட் பை 2. ஏன் நமக்கு கொஷினில் டி இருக்குது. ஓகே, நமக்கு இப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக வேணும். அப்போ ரெண்டு பக்கம் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணலாமா. ஸோ இசட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டி ஈக்குவல் டு இசட் ஆஃப் 1 + காஸ் 2t பை 2. இங்கே நியூமரேட்டர் பாருங்கள், அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். பை 2ன்றது கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரி டிவிஷனில் கான்ஸ்டன்ட் இருந்தாலும் மொத்தமாக ஆப்ரேட்டரை விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ 1/2 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 2 இசட் ட்ரான்ஸ்ஃபார்மாக நம்ம எழுதலாமா. அப்போ இசட் ஆஃப் 1 + இசட் ஆஃப் காஸ் 2t. இது கேபிட்டல் இசட் வரும்போது அது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ இங்கே இசட் ட்ரான்ஸ்ஃபார்மை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேசிக் ரிசல்ட் நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். நம்ம இசட்டில் எல்லா ரிசல்ட்டும் ஒன்றா எழுதி வச்சுருக்கோம். இப்போ இசட் ஆஃப் 1க்கு என்ன இருக்குது, இசட் பை இசட் மைனஸ் 1. இது ஸ்மால் இசட். இப்போ வெளியே இந்த 1/2 இருக்குது இன்ட்டு இசட் பை இசட் மைனஸ் 1 ப்ளஸ் இசட் காஸ் 2t. நம்ம ஜென்ரலாக காசோ சைனோ வந்தால் தீட்டாவில் தான் ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டீக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இசட் ஆஃப் காஸ் ஏடினா இங்கே வர அதே ரிசல்ட்டு தான் ஏ இன்ட்டு கேபிட்டல் டி வரணும். இப்போ இங்கே வந்து நம்ம காஸ் 2t இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக 2 போடணும். கரெக்டாக? அப்போது இந்த ரிசல்ட்டை வச்சுக்கலாம். இசட் ஆஃப் காஸ் ஏடி வரும்போது இசட் இன்ட்டு, ஸோ அப்போ இங்கே வரும்போது இசட் இன்ட்டு இசட் மைனஸ் காஸ் ஏடி. ஏக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. 2 இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 2z காஸ் ஏடி வருது. அப்போ இங்கேயும் காஸ் 2 கேபிட்டல் டி ப்ளஸ் 1. ஓகே, இதுதான் இசட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டிக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டி. ஓகே, ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம் நாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட் வந்து காஸ் கியூப் டிக்கு வேணும். ஸோ காஸ் கியூப் டிக்கு இதே போல் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே வரும்போது காஸ் 3 தீட்டா நம்ம ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரிக்கில் இதை தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, காஸ் 3 தீட்டாக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், 4 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. அப்போ காஸ் கியூப் வேணும்னா -3 காஸ் தீட்டா எங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போ இதுலேருந்து காஸ் கியூப் தீட்டா அது 4ஓட சேர்த்து இங்கே இருக்கும். ஸோ 4 காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 3 தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. ஆனால் நமக்கு எதுக்கான ஃபார்முலா வேணும், வெறுமனே காஸ் கியூப் தீட்டாக்கான ஃபார்முலா வேணும். அப்போ 1/4 இன்ட்டு காஸ் 3 தீட்டா ப்ளஸ் 3 காஸ் தீட்டா. இது நீங்கள் ஒரு ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் காஸ் கியூப் தீட்டாக்கு. பட் நமக்கு இங்கே என்ன வேணும், டீயில் வேணும். அப்போ டீயில் எழுத வேண்டியது தான் ஃபார்முலா. தீட்டாக்கு பதிலாக டீ போட்டு எழுத போகிறோம். ஓகே, அப்போது காஸ் கியூப் டி ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு
cos 3t ஏன்னா கொஷின் டீல கேட்டிருக்காங்க 3 cos t ஓகேவா இப்போ டேக்கிங் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட் பண்ணலாமா ஸோ therefore z of cos cube t equal to again 1/4 constant ஓவராலாக ப்ராடக்டில் இருக்குல்லையே நான் 1/4 வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங்க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன் அப்போ z of cos 3t plus 3 cos t இப்போ இதை என்ன பண்ணலாம் அடிஷன் ஆஃப் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ரெண்டு z ட்ரான்ஸ்ஃபார்மாக எழுதலாம் 1/4 ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக இருக்கிற மாதிரி எழுதுவோம் ஸோ அடுத்து எழுதும்போது z of cos cube t equal to 1/4 into z of cos 3t plus again இங்கே 3 கான்செப்ட் ப்ராடக்டில் இருக்கு இல்லையா இது உள்ளே வெளியே எடுத்துகிட்டு z of cos t எழுதலாம் அப்போ 3 into z of cos t ஓகே அகெயின் z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ல வந்திருக்கு இங்கே டி இருக்குது இல்லை உங்களுக்கு அப்படி ஞாபகம் இல்லை இங்கே டீக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்டி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக ரிசல்ட் ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே தான் நான் இங்கே இப்படி என்டி ரீப்ளேஸ் பண்ணவா ஸோ 1/4 into z of cos 3t னா அப்போ 3n capital T வந்துடும் ஓகே ப்ளஸ் 3 டைம் z of cos nt இப்போ n வச்சு எழுதுறதா இருந்தால் 1/4 into z of cos n into 3t plus 3 into z of cos nt இப்போ z of cos 3 தீட்டாக்கு நம்ம ரிசல்ட் என்ன எழுதியிருக்கோம் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு z of cos n தீட்டா z of cos n தீட்டாக்கு நம்ம என்ன ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் காணொலியில் முந்தின காணொலியில் பார்த்துருக்கோம் அந்த ரிசல்ட் தான் இதுக்கு என்ன நமக்கு தெரியும் z into z minus cos theta divided by z square minus 2z cos theta plus 1 ஓகே இது ரெண்டுத்துல காசு தான் இருக்கிறதால காசு எழுத போகிறோம் ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தீட்டாக்கு பதிலாக 3z போட போகிறோம் ஸோ வேர் தீட்டா ஈக்குவல் டு 3t இந்த இடத்துல வரும்போது தீட்டாக்கு வந்து t மட்டும் வரும் ஸோ அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று தீட்டா t அண்டு இன்னொன்றுல தீட்டாக்கு பதிலாக t போட போகிறோம் ஸோ இப்போ ரிசல்ட் எழுதலாமா நம்ம அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது z transformation of cos cube t ஈக்குவல் டு 1/4 into ஸோ இதுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் தீட்டாக்கு பதிலாக 3 capital T போட போகிறோம் ஸோ z into z minus cos 3t இங்கே n தீட்டா இருந்தால் வெறுமனே தீட்டா தான் வரும் அப்போ n வராது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் n வராது ஓகே டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 2z cos 3 capital T plus 1 அதே போல் இங்கே அடுத்ததில் ப்ளஸ் 3 டைம்ஸ்னு இருக்கு இல்லையா ப்ளஸ் 3 டைம்ஸ் இப்போ இந்த தீட்டாக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் கேபிட்டல் T மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகே அப்போ வரும்போது z into z minus cos t divided by z square minus 2z cos t plus 1 அவ்வளோதான் இந்த கொஷின் இதோட முடிஞ்சது ஸோ இதில் வந்து நம்ம காஸ் ஸ்கொயர் டீயும் காஸ் கியூப் டீயும் பார்த்துருக்கோம் இதே போல் சைன் ஸ்கொயர் டி சைன் கியூப் டீனா நீங்கள் இதே போல் ஃபார்முலா அந்த சைன் ஸ்கொயர் டீக்கான ஃபார்முலா எழுதுங்க சைன் கியூப் டீக்கான ஃபார்முலா எழுதிட்டு இதே போல் போட வேண்டியது தான் ஓகே அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்